மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைய வகுப்பில் 4வது இயலில் உள்ள இலக்கண பகுதி நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த இலக்கண பகுதியில் நாம் பொது என்ற இலக்கணத்தை பார்க்க இருக்கிறோம். தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. அந்த 5இல் இந்த பெயர் அடங்கவில்லையே என்று ஒரு சிறு சந்தேகம் நமக்கு வரலாம். இந்த பொது என்பது அன்றாட வாழ்வில் நாம் பயன்படுத்தக்கூடிய பொதுவான இலக்கண மரபுகளை பற்றி கூறுவதுதான் இந்த பொது இலக்கணம் என்பது. ஏற்கனவே எழுத்து இலக்கணம் பற்றி பார்த்தீங்க, சொல் இலக்கணம் பற்றி பார்த்தீங்க, அடுத்து தொகை நிலைத்தொடர்கள், தொகா நிலைத்தொடர்கள் பற்றி பார்த்தீங்க. இந்த வகுப்பில் பொது இலக்கணம் பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பொது இலக்கணம் நீங்கள் ஏற்கனவே சின்ன வகுப்பிலே படித்திருக்கிறீங்க. வழக்கு என்று படிச்சிருப்பீங்க, தகுதி வழக்கு, இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு என்று படித்திருப்பீங்க. இந்த வழக்கு என்பது இந்த பொதுவில் அமைந்துள்ளது தான். இந்த ஆண்டிலும் நீங்கள் படிக்கக்கூடிய இந்த பகுதியில் அமைந்த இலக்கணம் நீங்கள் ஏற்கனவே சிறு வகுப்பில் படித்தவைதான். திணை, பால், இடம் இவையெல்லாம் நீங்கள் ஏற்கனவே சின்ன வகுப்பிலே படித்தவைதான். அதை மீண்டுமாக நாம் நினைவு கூர்ந்துவிட்டு ஒரு புதிய பகுதியையும் பார்ப்போம். திணை. திணை என்றால் என்ன? திணை என்பதற்கு ஒழுக்கம் என்று பொருள். திணை என்பதற்கு ஒழுக்கம் என்று பொருள். இந்த திணை 2 வகைப்படும். ஒன்று உயர்திணை, மற்றொன்று அஃறிணை. உயர்திணை, மற்றொன்று அஃறிணை. உயர்ந்த ஒழுக்கம் உடைய மனிதர்கள், தேவர்கள் ஆகியோரை உயர்திணை என்று அழைப்போம். அஃறிணை என்றால் என்ன? அல் கூட்டல் திணை அஃறிணை. அல் கூட்டல் திணை அஃறிணை. அல் என்றால் அல்லாத, இல்லாத என்று அர்த்தம். உயர்வு அல்லாத ஒழுக்கம் உடையன அஃறிணை. உயர்வான ஒழுக்கம் உடையன உயர்திணை, உயர்வு அல்லாத ஒழுக்கம் உடையன அஃறிணை. இந்த அஃறிணையில் உயிருள்ள பொருட்கள், அதாவது மரம், செடி, கொடிகள், பறவைகள், விலங்குகள் இவை எல்லாமே உயிருள்ளவை. புழு, பூச்சிகள் எல்லாமே இவையெல்லாம் இந்த அஃறிணையின் பார்ப்படும். அவை தவிர உயிரற்ற பொருட்களும், மரடு, புத்தகம் இவையும் இந்த அஃறிணையில் அடங்கும். அப்ப திணை 2 வகைப்படும். ஒன்று உயர்திணை, மற்றொன்று அஃறிணை. இனி பால் என்பது பகுப்பு. பால் என்றால் பகுப்பு என்று பொருள். பகுப்பு, பிரிவு, இதைத்தான் பால் என்று நாம் கூறுகிறோம். இந்த பால் என்பது 5 வகைப்படும். ஒன்று ஆண்பால், 2 பெண்பால், 3 பலர்பால், 4 ஒன்றன்பால், 5 பலவின்பால். பால் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் என பால் 5 வகைப்படும். இதெல்லாமே சின்ன வகுப்பில் நீங்க படித்தது தான். ஆணை குறிப்பது ஆண்பால், கண்ணன், அரசன், புலவர் இதெல்லாம் ஆண்பால். பெண்ணை குறிப்பது பெண்பால், அரசி, மாதவி இவையெல்லாம் பெண்பால். பலர்பால் என்பது பல ஆண்களையோ அல்லது பல பெண்களையோ அல்லது ஆண்களும் பெண்களுமாக கலந்து பலராக இருக்கக்கூடிய நிலையை கூறுவது பலர்பால். மக்கள், ஆசிரியர்கள், குழந்தைகள் இவையெல்லாம் பலர்பால்.
இனி ஒன்றன்பால் என்பது அஃறிணையில் ஒன்றை குறிப்பது ஒன்றன்பால். ஆடு, வீடு, புத்தகம் இவையெல்லாம் ஒன்றன்பால். இனி அஃறிணையில் பலவற்றை குறிப்பது பலவின்பால். ஆடுகள், மாடுகள், புத்தகங்கள், வீடுகள் என்று அஃறிணையில் பலவற்றை குறிப்பது பலவின்பால். நல்லா பார்த்துக்கோங்க. பலர்பால் என்றால் உயர்திணைக்குரியது, பலவின்பால் என்பது அஃறிணைக்குரியது. அப்போ இந்த ஆண்பால், பெண்பால், பலர்பால் என்ற இந்த மூன்றும் உயர்திணைக்கு உரியன. இந்த மூன்றுமே உயர்திணைக்கு உரியன. இந்த இரண்டும் அஃறிணைக்கு உரியன. சரியா? இப்ப பாருங்க, பால் என்பதற்கு பகுப்பு என்று பொருள். இந்த பால் 5 வகைப்படும். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். இந்த பால் என்பதே திணையின் உட்பிரிவு தான். திணையின் உட்பிரிவு தான் பால். இது 5 வகைப்படும். அதில் ஆண்பால், பெண்பால், பலர்பால் ஆகியன உயர்திணைக்குரியன. ஒன்றன்பால், பலவின்பால் என்பன அஃறிணைக்கு உரியன. இனி இடம் என்பது பற்றி பார்ப்போம். இலக்கணத்தில் இடம் 3 வகைப்படும். அதனை மூவிடம் என்று நாம் சொல்வோம். தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மை, முன்னிலை, படர்க்கை. ஆங்கிலத்தில் ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் என்று நாம் சொல்வதைத்தான் தமிழில் தன்மை, முன்னிலை, படர்க்கை என்று சொல்றோம். இந்த தன்மை என்பது பேசுபவனை குறிக்கும். பேசுபவனை குறிப்பது தன்மை. முன்னிலை என்பது முன்னால் இருந்து கேட்பவனை குறிப்பது முன்னிலை. இந்த படர்க்கை என்பது பேசுபவனையும் இல்லாமல் கேட்பவனையும் இல்லாமல் மூன்றாவது, அதற்கு சம்பந்தமே இல்லாத, பேசுபவனையும் இல்லாமல் கேட்பவனையும் இல்லாமல் மூன்றாவது ஒருவனை குறிப்பது படர்க்கை. இந்த தன்மை பெயர்கள், இந்த தன்மை பெயர்கள் எவையெல்லாம் பாருங்க. நான், யான், இந்த இரண்டுமே ஒருமையை குறிப்பன. நாம், யாம், நாங்கள் இவை எல்லாமே பன்மையை குறிப்பன. தன்மை பெயர்கள். இது தன்மையில ஒருமை பெயர்கள், இது தன்மையில பன்மை பெயர்கள். முன்னிலை என்பதிலும் ஒருமை நீ என்பது, பன்மை நீங்கள், நீவிர் இவை இரண்டும் பன்மை பெயர்கள். நீ என்பது ஒருமை பெயர், நீங்கள், நீவீர் என்பது பன்மை பெயர்கள். இனி படர்க்கையில பாத்தீங்கன்னா அவன், அவள், அது இவை மூன்றும் படர்க்கையில ஒருமையை குறிப்பன. இனி அவர் அல்லது அவர்கள், அவை இந்த இரண்டும் பன்மையை குறிப்பன. பாருங்க, தன்மையில பெயர்கள் எவையெல்லாம் வரும். நான், யான் என்பன தன்மையில ஒருமையை குறிக்கக்கூடிய பெயர் சொற்கள். நாம், யாம், நாங்கள் என்பன தன்மையில பன்மையை குறிக்கக்கூடிய பெயர் சொற்கள். அதே நேரம் முன்னிலையிலையும் பார்த்தீங்கன்னா நீ என்பது ஒருமையை குறிக்கும் சொல், பெயர் சொல். நீங்கள், நீவிர் என்பன முன்னிலையில் பன்மையை குறிக்கும் பெயர் சொற்கள். அதே நேரம் படர்க்கையில் பார்த்தால் அவன், அவள், அது இந்த மூன்றுமே ஒருமையில் வரக்கூடிய பெயர் சொற்கள். அவர்கள், அவை என்பன பன்மையை குறிக்கும் பெயர் சொற்கள். இனி அவற்றிற்குரிய வினை முற்றுகளையும் பார்ப்போம். இந்த தன்மைக்குரிய வினை முற்றுகள். தன்மைக்குரிய வினை முற்றுகள் பார்த்தீங்கன்னா பாருங்க, ஒருமையில வந்தேன், நான்
வந்தேன், படித்தேன், சென்றேன், அமர்ந்தேன் என்று வரும். அதே நேரம் பன்மையில நாங்கள் வந்தோம், சென்றோம், படித்தோம் என்று வரும். இனி முன்னிலையில் பார்த்தால் முன்னிலையிலையும் ஒருமையில வந்தாய், நீ வந்தாய், நீங்கள் வந்தீர், வந்தீர் என்று சொல்லுவோம், வந்தீர்கள் என்று சொல்லுவோம். ரெண்டுமே சரிதான். வந்தீர், வந்தீர்கள் ரெண்டு சரிதான். இவை முன்னிலையில வரக்கூடிய வினை முற்றுகள். இனி படர்க்கை எடுத்துக்கொண்டால் படர்க்கையை எடுத்துக்கொண்டால் அது பாருங்க, ஒவ்வொரு பாலுக்குமாக ஒவ்வொன்றாக அமையும். ஆண்பால் என்றால் வந்தான், பெண்பால் என்றால் வந்தாள், பலர்பாலாக வந்தால் வந்தார் அல்லது வந்தனர் ரெண்டுமே பலர்பாலுக்குரியன. ஒன்றன்பாலுக்கு வந்தது, பலவின் பாலுக்கு வந்தன. அப்போ ஒவ்வொரு பாலுக்குமாக ஒவ்வொரு விதமாக அந்த வினைமுற்றுகள் அமைந்திருக்கும். அப்ப பாருங்க, இடம் மூவகைப்படும், தன்மை, முன்னிலை, படர்க்கை. இந்த தன்மையில ஒருமையாக வரக்கூடிய தன்மையின் ஒருமையாக வரக்கூடிய பெயர் சொற்கள், தன்மை ஒருமை பெயர் சொற்கள் நான், யான் என்பன. பன்மை பெயர் சொற்கள் நாம், யாம், நாங்கள் என்பன. முன்னிலையில ஒருமையில் வரக்கூடிய பெயர் சொல் நீ, பன்மையில் வரக்கூடிய பெயர் சொற்கள் நீங்கள், நீவிர். படர்க்கையில் ஒருமையில் வரக்கூடிய பெயர் சொற்கள் அவன், அவள், அது. பன்மையில் வரக்கூடியன அவர்கள், அவை. இவை தவிர எல்லா பெயர் சொற்களும் படர்க்கை தான். ராமன், சீதை, கண்ணகி, எல்லா பெயர் சொற்களுமே படர்க்கை தான். நீங்க கூட ஆங்கிலத்துல படிச்சிருப்பீங்க, ஆல் நேம்ஸ் ஆர் தேர்ட் பர்சன் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அப்போ அவன், அவள், அது ஆகியன ஒருமைக்கு உரியன, அவர்கள், அவை என்பன பன்மைக்குரியன. இனி இவை ஒவ்வொன்றுக்குமான வினைமுற்றுகளை பார்த்தால் தன்மையில் ஒருமைக்குரிய வினைமுற்று வந்தேன் என்பது, பன்மைக்குரிய வினைமுற்று வந்தோம் என்பது, முன்னிலையில் ஒருமைக்குரிய வினைமுற்று வந்தாய் என்பது, பன்மைக்குரியன வந்தீர், வந்தீர்கள் என்பன. ரெண்டுமே ஆனா ஒரே பொருள் தான். படற்கையில் பார்த்தீங்கன்னா ஆண்பாலுக்கு வந்தான் என்று வரும், பெண்பாலுக்கு வந்தாள் என்று வரும், பலர்பாலுக்கு வந்தார் என்று வரும், வந்தனர் என்று வரும், வந்தார்கள் என்றும் கூட நம்ம பேச்சு வழக்கில் சொல்வோம். ஒன்றன்பாலுக்குரியன வந்தது என்பது, படற்கைக்குரிய வினைமுற்று வந்தன. அப்போ மூவிட பெயர்களும் அவற்றிற்குரிய வினைமுற்றுகளையும் பற்றி நாம் பார்த்தோம். சரி, இந்த பொது இலக்கணத்தில் இந்த ஆண்டு நாம் புதிதாக பார்க்க இருப்பது வழு என்பது. இந்த வழு என்ற சொல்லை இதற்கு முன்ன கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? வழு, வழு என்றாலே பிழை, குற்றம், தவறு என்று பொருள். பிழை, ஒரு மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும் பயன்படுவதுதான் இலக்கணம். நம்ம படிச்சிருக்கிறோம். அப்படி அந்த இலக்கணத்தை கற்றுக்கொண்டும் பிழையாக நாம் பேசினால் அது வழு என்று அழைக்கப்படும். இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழு ஆகும். இலக்கண முறை இன்றி பேசுவதும் எழுதுவதும் வழு ஆகும். அந்த வழு இல்லாமல் இலக்கண முறையோடு பேசுவது வழா நிலை என்று அழைக்கப்படும். வழா நிலை அப்படின்னா பிழையற்ற முறை. அப்ப இலக்கண முறையோடு பேசுவது இந்த வழா நிலை.
பிழையற்ற முறையில் பேசுவதுதான் இந்த வழா நிலை. அதே நேரம் பிழையோடு பேசுவது வழு என்று அழைக்கப்படும். இந்த வழு 7 வகைப்படும். என்னெல்லாம் பாருங்க. திணை வழு, திணை வழு. 2 பால் வழு. 3 இட வழு. 4 கால வழு. 5 வினா வழு. 6 விடை வழு. 7 மரபு வழு என வழு 7 வகைப்படும். திணை வழு என்றால் என்ன? உயர்திணைக்கு அகிரிணை வினைமுற்ற கொண்டோ அல்லது அகிரிணைக்கு உயர்திணை வினைமுற்ற கொண்டோ பேசுவது திணை வழு. நம்ம கூட சில நேரம் அம்மாட்ட கேட்போம், பாட்டி வந்துதா அப்படின்னு கேட்போம். அதே நேரம் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய நாயை சீசர் வந்தானா அப்படின்னு கேட்போம். அப்படி உயர்திணையை அகிரிணையாகவோ அகிரிணையை உயர்திணையாகவோ மாற்றி அழைத்தால் அது திணை வழு. இனி பால் வழு என்பது ராமன் வந்தாள், ஆண்பால பெண்பால் வினைமுற்று கொண்டு முடிப்பது அல்லது பெண்பாலுக்கு ஆண்பால் அப்படி பாலை தவறாக பயன்படுத்தினால் அது பால் வழு. இனி இடவழு. நான் வந்தேன் என்றுதான் இருக்கணும். நான் வந்தாய் என்று இருந்தால் அது இடவழு. காலவழு. நேற்று வந்தேன் என்று தான் வந்திருக்கணும். நேற்று வருவேன் என்று வந்தால் அது காலவழு. இனி வினாவழு என்பது வினாவையே தவறாக கேட்டால், வினாவையே தவறாக கேட்டால் 2 விரலை காட்டி இதில் எது பெரியதுன்னு கேட்கணும். ஒரே ஒரு விரலை காட்டி இதில் எது பெரியதுன்னு கேட்டால் அந்த வினாவே தவறு. விடை வழு. வினாவிற்கு விடைக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருந்தா, பட்டுக்கோட்டைக்கு வழியாது என்ற வினாவிற்கு கொட்டைப்பாக்கு கிலோ 5 ரூபாய் என்று சொன்னால் அது விடை வழு. இனி மரபு வழு என்பது நம் முன்னோர்கள் சில மரபு சொற்களை பயன்படுத்தி வந்தாங்க. நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒலி மரபு சொற்கள் இல்லையா, கூட்டத்தொகுதி மரபு சொற்கள், அப்படி நிறைய வினை மரபு சொற்கள் அப்படிலாம் நிறைய இருக்கு. அந்த மரபு சொற்களை தவறாக பயன்படுத்தினால் அது மரபு வழு. குயில் கூவும் என்று தான் நம்ம சொல்லணுமே தவிர குயில் கத்தும் அப்படின்னு சொன்னால் தவறு. நாய் கத்துது அப்படின்னு சொல்றது தவறு. நாய் குறைக்கிறது என்பதுதான் சரியானது. அப்படி அந்த மரபை தவறாக பயன்படுத்தினால் அது மரபு வழு. அப்போ வழு 7 வகைப்படும். இந்த வழு பற்றியும் ஒவ்வொரு வழு வகையும் அவற்றினுடைய வழா நிலையும் பற்றி நம்ம இப்போது விரிவாக காண்போம். சரி, இனி ஒவ்வொரு வகை வழுவும் அவற்றின் வழா நிலையும் பற்றி பார்ப்போம். பாருங்க, திணை வழு. திணை வழு எடுத்துக்காட்டு செழியன் வந்தது. ஆனா இது வழா நிலையாக, அதாவது பிழை இல்லாமல் வர வேண்டுமானால் எப்படி வந்திருக்க வேண்டும்? செழியன் வந்தான். அதே நேரம் பால் வழு பாருங்க, கண்ணகி உண்டான், உண்டான். இது வழா நிலையாக வர வேண்டுமானால் கண்ணகி உண்டாள் என்று வந்திருக்க வேண்டும். இனி இடம், இடவழு பாருங்க, நீ வந்தான். இது முன்னிலை பெயர், இது படர்க்கை வினைமுற்று. இது இடவழு. இது வழா நிலையாக வர வேண்டுமானால் நீ வந்தாய் என்று வந்திருக்கணும். இனி காலவழு பாருங்க, காலம், நேற்று வருவேன், நேற்று வருவேன். ஆனா இது வழா நிலையாக வர வேண்டுமானால் நேற்று வந்தேன் என்று இருக்க வேண்டும். அதே போல வினா வழு பாருங்க, ஒரு விரலை காட்டி எது பெரிது எது சிறிது என கேட்டல். ஒரே ஒரு விரலை காட்டி இதில் எது பெரிது எது சிறிது என்று கேட்க கூடாது. கேட்டா எப்படி ஒப்பிட்டு சொல்ல முடியும்? 2 விரல்களை காட்டினால் இதில் எது பெரிது எது சிறிது என்று கேட்டால் அதற்கு விடை கூற முடியும். அப்போ 2 விரல்களை காட்டி எது பெரியது எது சிறியது என்று கேட்டல். இதுதான் இந்த வினாவிற்குரிய வழா நிலை.
இனி விடை வழு என்பது பார்ப்போம். கண்ணன் எங்கே என்ற வினாவிற்கு கண்ணாடி என் பையில் உள்ளது. வினாவிற்கு விடைக்கும் சம்பந்தமே இல்லாமல் பதில் சொன்னால் அது விடை வழு. அதே நேரம் கண்ணன் எங்கே என்ற வினாவிற்கு கண்ணன் வீட்டினுள் இருக்கிறான் என்று விடை அளித்தல். கண்ணன் எங்கே? கண்ணன் வீட்டிற்குள் இருக்கிறான். கண்ணன் கோவிலுக்கு போயிருக்கிறான், பள்ளிக்கு போயிருக்கிறான் என்று விடை கூறுவது பொருத்தமான விடை. அதை வழாநிலை என்று சொல்கிறோம். இனி மரபு வழு. மரபு என்றால் ஏற்கனவே பார்த்தோம், நம் முன்னோர்கள் இதை இவ்வாறு தான் வழங்க வேண்டும் என்று வைத்திருக்கக்கூடிய அந்த வழக்கத்தை பின்பற்றுவதற்கு பேர் தான் மரபு. நீங்கள் அதில் கூட நிறைய படிச்சிருப்பீங்க. அதாவது வினை மரபு சொற்கள், அடுத்தது இந்த கூட்ட தொகுதிகளுக்கான மரபு சொற்கள், அப்படி நிறைய படிச்சிருப்பீங்க. நீங்கள் விலங்குகளின் ஒலி மரபு சொற்கள் என்றெல்லாம் படிச்சிருப்பீங்க. இது பாருங்க, அதில் ஒன்று தென்னை மரங்கள் நிறைந்த பகுதியை தென்னந்தோட்டம் என்று கூறுதல். இது தவறு. தென்னை மரங்கள் நிறைந்த பகுதியை தென்னந்தோப்பு என்று கூறுதல் தான் வழா நிலை. தென்னை மரங்கள் நிறைந்த பகுதியை தென்னந்தோப்பு என்று சொல்வோம். அதே போல மாமரங்கள் நிறைந்த பகுதியை மாந்தோப்பு என்று சொல்வோம். பனை மரங்கள் நிறைந்த பகுதியை பனங்காடு என்று ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெயர்களை இட்டு நம் முன்னோர்கள் வழங்கி வந்திருக்கின்றனர். அந்த மரபை சரியாக பயன்படுத்துவது இந்த வழா நிலை. அப்போ 7 வகை வழுக்களையும் அவற்றின் வழா நிலைகளையும் பற்றி நாம் பார்த்தோம். பாருங்க, அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது வழு அமைதி. வழு என்றால் பிழையான முறை என்று பார்த்தோம். வழா நிலை என்றால் பிழையற்ற முறை என்று பார்த்தோம். வழு அமைதி என்றால் என்ன? இலக்கண முறைப்படி பிழையானது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழையன்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது வழு அமைதி ஆகும். இலக்கண முறைப்படி அது பிழையாகவே இருக்கலாம். ஆனாலும் கூட ஏதேனும் ஒரு காரணத்திற்காக அதை பிழையற்றதாக, பிழையன்று என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளப்படுவது வழு அமைதி ஆகும். இந்த வழு அமைதி 5 வகைப்படும். வழு 7 வகைப்படும். ஆனால் வழு அமைதி 5 வகைப்படும். என்னெல்லாம் பாருங்க. திணை வழு அமைதி, திணை வழு அமைதி. அடுத்தது பால் வழு அமைதி. அடுத்தது இட வழு அமைதி. இனி கால வழு அமைதி. இறுதியாக மரபு வழு அமைதி. இந்த 5 மட்டும் வழு அமைதி உண்டு. ஆனால் வினா விடை என்ற 2லும் வழு அமைதி கிடையாது. அப்ப திணை வழு அமைதி, பால் வழு அமைதி, இட வழு அமைதி, கால வழு அமைதி, மரபு வழு அமைதி என வழு அமைதி 5 வகைப்படும். இந்த 5 வகைகளையும் பற்றி நம்ம இப்போ விரிவாக காண்போம். பாருங்க, திணை வழு அமைதி. திணை வழு அமைதி. பசுவினை பார்த்து என் அம்மை வந்தாள் என கூறுவது. நம்ம வீட்டிலே இப்போ ஒரு நாய்க்குட்டி வளர்ப்போம். சீசர் அப்படின்னு பேர் வச்சிருப்பீங்க. சீசர் வந்தானா அப்படின்னு கேட்பீங்க. சீசர் வந்ததா என்று அகிரிணையில தான் கேட்கணும். சீசர் வந்தானா, சாப்பிட்டானா அப்படின்னு கேட்போம். அப்போ அகிரிணையை உயர்திணை வினைமுற்று கொண்டு சொல்வது. பசுவினை பார்த்து என் அம்மை வந்தாள் என கூறுவது. அப்போ இது உவப்பின் காரணமாக, உவப்பு என்றால் மகிழ்ச்சி. எப்போவுமே இந்த திணை வழு அமைதி, பால் வழு அமைதி இந்த 2மே உயர்வு, உவப்பு, சினம், சிறப்பு ஆகியவற்றின் காரணமாக இந்த 2 வழுக்களும் வழு அமைதியாக ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிம்பாங்க. கோபத்தில் சொல்லுவோம். அதாவது உயர்திணையை பார்த்து எப்படி இங்கே மகிழ்ச்சியில் அகிரிணையை பார்த்து உயர்திணையாக சொல்கிற மாதிரி கோபத்தில் உயர்திணையை அகிரிணையாக நம்ம சொல்வது உண்டு.
வா நாயே வா அப்படின்னு கோபத்தில் தாய் தன்னுடைய பிள்ளையை சொல்லுவான். அப்போ அந்த மாதிரி உள்ளது, அதுவும் திணை வழு அமைதி தான். அது சினம், கோபத்தின் காரணமாக. அடுத்தது பால் வழு அமைதி பாருங்க. வாடா கண்ணா என்று மகளை பார்த்து தாய் அழைப்பது. மகளை பார்த்து தாய் வாடா கண்ணா என்று அழைப்பது. அவங்களுக்கு ஒருவேளை ஆண் பிள்ளை இல்லை, அதனால் பெண் பிள்ளையை ஆண் பிள்ளையாக கூறுவதுண்டு. அப்போ இதுவும் உவப்பின் காரணமாக பெண்பாலை ஆண்பாலாக கூறியிருக்கிறார்கள். எனவே இதுவும் வழு அமைதியாக ஏற்றுக்கொள்ளப்படும். அடுத்தது இட வழு அமைதி. மாறன் என்பவன் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என்பது. தன்னை பற்றி சொல்லும்போது நான் பொய் கூற மாட்டேன் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், பெயர் சொற்கள் எல்லாமே படர்க்கைக்குரியது. அப்போ மாறன் தன்னை பற்றி பிறரிடம் சொல்லும்போது நான் ஒரு நாளும் பொய் கூற மாட்டேன் என்று தான் சொல்லியிருக்கணும். இந்த மாறன் நான் என்பதற்கு பதிலாக, அந்த தன்மை பெயருக்கு பதிலாக மாறன் என்ற படர்க்கை பெயரை சொல்லி படர்க்கை வினைமுற்றை கொண்டு முடித்திருக்கிறான். பாருங்க, நான் ஒரு நாளும் பொய் கூற மாட்டேன் என்று வந்திருக்கணும். ஆனால் இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என்று தன்மையை படர்க்கையாக கூறுவதால் இது இட வழு அமைதி ஆகும். இனி அடுத்த 2 வழு அமைதிகளையும் பற்றி பார்ப்போம். கால வழு அமைதி. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். குடியரசுத் தலைவர்னா யாரு? பிரசிடென்ட். குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். நாளைக்கு தான் வரப்போறார். அப்ப நாளை தமிழகம் வருவார் என்று தான் இருக்கணும். ஆனா வருகிறார் என்று பாருங்க நிகழ்காலத்துல அமைந்திருக்கிறது. அப்போ ஏன் அப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் உறுதித்தன்மையின் காரணமாக அவர் வருவது உறுதி, நிச்சயம் செய்யப்பட்டிருக்கிறது. அதனால வருகிறார் என்று இருந்தால் தவறில்லை. நீங்களும் கூட படிச்சிருப்பீங்க, சயின்டிஃபிக்கல் ஃபேக்ட்ஸ் எல்லாத்துக்குமே எப்போவுமே ப்ரெசன்ட் டென்ஸ் தான் போடணும். த எர்த் ரிவால்வ்ஸ் ரவுண்ட் த சன். அதே போல ஒரு காரியம் நிச்சயமாக, த ஸ்கூல் ரியோப்பன்ஸ் ஆன். அப்போ அந்த ஸ்கூல் திறக்கக்கூடிய தேதி முடிவு செய்யப்பட்டு விட்டால் அதை நம்ம த ஸ்கூல் ரியோப்பன்ஸ் ஆன் 3rd June அப்படின்னு சொல்லுவோம். இப்போது பள்ளி எப்போ திறக்கப்படுகிறது என்று இன்னும் யாருக்குமே தெரியாது. நான் வழக்கமாக உள்ளது சொல்கிறேன். அப்போ உறுதித்தன்மையின் காரணமாக எதிர்காலத்தில் சொல்ல வேண்டியதை நிகழ்காலத்தில் சொல்லலாம். இது கால வழு அமைதியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. மரபு வழு அமைதி பாருங்க, பாரதியாருடைய பாடல் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் என்ற பாடல் நீங்கள் படித்திருப்பீங்க. 7ஆம் வகுப்புல 8ஆம் வகுப்புல நீங்கள் படித்திருக்கலாம். அதில் ஒரு 2 அடிகளை பாருங்க. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும். கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் என்று பாரதியார் பாடியிருப்பார். கத்தும் குயில், குயில் கத்தும்னா சொல்லணும், குயில் கூவும் என்றுதான் இருக்கணும். குயில் கூவும் என்பதுதான் மரபு. ஆனால் இங்கு இந்த பாடலின் எதுகைக்காக கத்து காதில், இந்த எதுகைக்காக கத்தும் குயிலோசை என்று அமைத்திருக்கிறார். இது மரபு வழுதான். இருந்தாலும் பாரதியார் ஒரு இணையற்ற கவிஞர் ஆதலால், அவர் தேசிய கவி ஆதலால் இந்த மரபு வழுவையும் வழு அமைதியாக ஏற்றுக்கொள்கிறோம். அப்போ கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும், இந்த வரிகளில் கத்தும் என்பது மரபு வழு அமைதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போ பாருங்க, வழு அமைதி 5 வகைப்படும் என்று பார்த்தோம். திணை வழு அமைதி, பால் வழு அமைதி, இட வழு அமைதி, கால வழு அமைதி மற்றும் மரபு வழு அமைதி. அப்போ இன்றைய வகுப்புல நம்ம
திணைகளின் இரு வகைகளை பற்றி பார்த்தோம். ஐம்பாலை பற்றி பார்த்தோம். அவற்றில் உயர்திணைக்குரியன எவை, அஃறிணைக்குரியன எவை என்று பார்த்தோம். மூவிடங்களை பற்றி பார்த்தோம். அந்த மூவிட பெயர்களையும் அவற்றிற்குரிய வினைமுற்றுகளையும் பற்றி நாம் பார்த்தோம். இனி வழு என்றால் என்ன, வழாநிலை என்றால் என்ன, வழுக்களின் வகைகள், அடுத்து வழு அமைதி என்றால் என்ன, அந்த வழு அமைதியின் வகைகள் ஆகியன எல்லாம் பற்றி நம்ம பார்த்தோம். மாணவர்களே, இந்த பொது இலக்கணம் என்பதே மொழியை பிழையில்லாமல் நாம் எழுதவும் பேசவும் பயன்படுத்துவதற்காகத்தான். எனவே இந்த மரபுகளை கடைபிடித்து நம் தமிழ் மொழியை பிழையில்லாமல் பேசவும் எழுதவும் பழகுவோம்.